ஷாப்பிங் இன்னைக்கு எங்க போறோம்னா வள்ளியூருக்கு போறோம். அங்க பாருங்க மேட் இன் இந்தியா தெரியா வள்ளியூர் சைடு கூட்டு போறோம். வள்ளியூர் சைடு தான் நாங்க போயிட்டு இருக்கோம். கேட்டீங்களா? ரொம்ப பெரிய கடை இல்ல, சைஸா காணிக்காங்க ஆளுக்கு கண்ணு போட்டுறேன். இது ரொம்ப நல்லா இருக்கும். இது ஒரு ஃப்ரீ ஃப்ளோயிங் ஆகும். ரெண்டு தமிழச்சியின் அன்பு வணக்கம். ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இல்லை சூப்பராக இருப்பீங்க நம்புறேன். நானும் எல்லாம் சூப்பராக இருக்கேன். மக்களே நீ தானே சூப்பரான நாள், அடிப்படையான நாள். யூகே மாநகரம் இல்லை, லண்டன் மாநகரம் அதனுடைய சப்பப் ஏரியாஸ் எல்லாமே அப்படியே தங்கத்தில் மின்னிட்டு இருக்கு. தங்க விலை குறைய போகல. அதனால எனக்கு தங்கம் இல்லை, சூர்யா இவர் பயந்துட்டார் உடனே தங்க வாங்க கூட்டிகிட்டு போகிறாளோன்னு. ஸோ இன்றைக்கி நாங்கள் சூப்பரான ஒரு ஷாப்பிங் போக போகிறோம். ஏன்னா வந்து இப்போ ஹாலிடே டேஸ் 2-3 நாளையில் நாங்கள் ஹாலிடே போக போகிறோம். ஸோ அதுக்காண்டி ஷாப்பிங் இன்றைக்கி எங்கே போகிறோம்னா வள்ளியூருக்கு போகிறோம். வள்ளியூர் இல்லை மக்களே, மில்டன் கீன்ஸ். அதாவது நான் வள்ளியூர்னு சொல்ல காரணம் என்னடா, நாரூர்லேருந்து நீங்கள் வள்ளியூருக்கு போனால் எவ்வளோ ஒரு தூரம் இருக்குமா அவ்வளோ இருக்குமா? அவ்வளோதான். அதே மாதிரி இப்போ வந்து நாங்கள் இருக்க இடத்துலேருந்து லண்டன் இந்த பக்கம் போனால் சென்ட்ரல் லண்டனுக்குள்ளே போகணும், இந்த பக்கம் போனால் கொஞ்சம் அவுட்ஸ்கர்ட்ஸில் போனால் அந்த மில்டன் கின்ஸ்னு ஒரு இடம் உண்டு. அங்கே தான் நாங்கள் ஷாப்பிங் பண்ண போகிறேன். இல்லை எதுக்கு நாங்கள் இங்கேருந்து அங்கே போனோம்னா இல்லை இந்த வெம்பிளியும் ஹேரும் ஈஸ்டர்காம் இதெல்லாம் பார்த்து முடிச்சு போச்சு. சரி கொஞ்சம் அவுட்டர்ல கூட்டு போவோம், வள்ளியூர் சைடு கூட்டு போகணும். வள்ளியூர் சைடு தான் நாங்கள் போயிட்டு இருக்கோம். கேட்டீங்களா? அப்போ வந்து நான் வந்து இன்னைக்கு என்னெல்லாம் வாங்கிட்டு வரேன்னு உங்களுக்கு காணிக்கேன். ஓகே, நீங்கள் சொல்லுங்கள் இது எப்படி சரியா இருக்கா நல்லா இருக்கான்னு உங்க கருத்துக்களை தெரிக்க விடுங்க. நீங்க ஆஸ் யூஷுவல் கருத்துக்களை தெரிக்க விட்டுட்டு இருப்பீங்க, அதே மாதிரி கருத்துக்களை தெரிக்க விடுங்க. ஓகே, இங்க உள்ள சூப்பர் ஸ்டோர்கள் கடைகள் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா அந்தந்த ஏரியாவுக்கு அப்படி வச்சிருப்பாங்க. உதாரணத்துக்கு வந்து லண்டன்ல உள்ள டெஸ்கோல எல்லாம் வெண்டைக்காய் கிடைக்கும், சுண்டைக்காய் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கணும். அதெல்லாம் இங்கிலீஷ் சைட்ல உள்ள டெஸ்கோங்கிறது இவ்வளவு சூப்பர் மார்க்கெட், அங்க அதெல்லாம் கிடைக்காது. இது போல கொஞ்சம் அவுட்டர்ல போய் ஒரே கடை தான், ஒரே செயின் ஆஃப் கடை தான். ஒவ்வொரு ஏரியாலயும் அங்க உள்ள ஆட்களை பொறுத்து வெள்ளைக்காரங்களுக்குன்னா அது தனி மவுசு இருக்கும், மத்தவங்களுக்குன்னா அவங்களுக்கு தனி மவுசு இருக்கும். ஸோ ஒரு கண்ட்ரி ஆட்களுக்கு தகுந்தாப்படி மவுசோடி வச்சிருப்பாங்க. கேட்டீங்களா? இன்னைக்கு கொஞ்சம் வெள்ளை எல்லாம் கலந்த ஒரு இடத்துக்கு தான் போறோம். ஆனா கொஞ்சம் அவுட்டர் ஆஃப் லண்டன்கிறதுனால கொஞ்சம் வெள்ளை ஆட்கள் வந்து கொஞ்சம் டாமினண்டா இருப்பாங்க. எனிவே பிள்ளைங்க யாரும் எங்க கூட வரல, அவனுக்கு ஜாலியா போறீங்களா போயிட்டு வாங்க நாங்க ஜாலியா இருக்கோன்ட்டு இருந்துக்கிட்டானுங்க. சரி போட்டு வண்டி போட்டா இங்க இந்த மாதிரி சக்கடை வண்டி மாதிரி உருட்டிட்டு போனா என்னங்கனே வச்சு யாருக்குது? ஏற்கனவே வந்து இங்க இருந்து போறதுக்கு 3/4 மணி நேரம் ஆகும்னு போட்டிருக்கு. சொன்னேன்னா லண்டன் எப்படி இருக்குன்னு. இங்க ஒரு சர்ச் இருக்குது, இது என்ன சர்ச்சுன்னு தெரியல, பாப்டிஸ்ட் சர்ச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்படியே போய் நம்ம இந்த ரோடெல்லாம் இப்போ நிறைய பழக்கப்பட்டிருக்கோம் ஆட்கள். நல்ல ஒரு சூப்பரான நாள், எல்லாம் கிளம்பிட்டாங்க ஹாலிடே. மேக் சம்மர் கிரேட் அகைன். ஓகே, நேத்து முடிய டிசம்பர் மாசம் போல வந்துச்சு, இன்னைக்கு திடீர்னு மே மாசம் தொடங்கிட்டு. ரேஞ்ச் ரோவர் சூப்பர் கலர்ல ரொம்ப நல்லா இருக்குது அந்த கலர். ரேஞ்ச் ரோவர் அடிப்படையா இருக்கு. இங்க பாரு, இந்த காரை பாருங்க, அடிப்படையா இருக்கு. ஆடிதான் அதில் மேலே உள்ள இதெல்லாம் எடுத்து விட்டுருக்கு, அவ்வளோதான், வேற ஒன்று. மில்டன் கீன்ஸ் மாநகரம் உங்களை அன்போடு வரவேற்கிறது, மழையோட சிட்டி ஆஃப் மில்டன் கீன்ஸ். இது என்னன்னா, இது ஒரு சாதாரண ஒரு இது மாதிரி இருக்காது, இந்த பிரிட்டிஷ் சிட்டி மாதிரி இருக்காது, இது ஒரு மாதிரி அமெரிக்கா மாதிரி இருக்கும். நான் நினைச்சுக்கிட்டேன். ஆமாம்மா, சென்ட்ரல் மில்டன் கீன்ஸ். என்ன மழை, இவ்வளவு நல்ல சூடு, இப்போ 2 நிமிஷத்துல மழையோ மழை. இது என்ன இது? ஆனா வராதவங்க இந்த டவுனுக்கு வரலாம், கண்டிப்பா வந்து பார்க்கணும். ரொம்ப நல்ல ஒரு அகலமான ரோடுகள், ஒரு டிஃபரெண்டா இருக்கும். வந்து 2 சைடும் என்ன நல்லா இருக்குல்ல, இதுல போறக்கே ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா வச்சு அவங்க இந்த சிட்டியை நல்லா வச்சிருக்காங்க. நல்ல காஞ்ச காடா கிடந்த இடத்த அழகா சிட்டியா மாத்தி உலக தமிழர்களின் திருமண உறவு பாலம் bestmarriagematch.com ஆன்லைன் மேட்ரிமோனியல் சர்வீஸ். இன்றே இலவசமாக பதிந்து உள்நாடு மற்றும் வெளிநாட்டில் உங்களோடு சங்கமிக்க காத்திருக்கும் பொருத்தமான வாழ்க்கை துணையை கைப்பிடிப்பேன்.
கட்டின சிட்டி இது. இது வந்து எனக்கு வேற நாட்டுக்குள்ள வந்த மாதிரியே இருக்குது. அமெரிக்காவுக்கு வந்து அப்படியே இருக்கு. You have arrived. எனக்கு வந்து வேற நாட்டுக்குள்ள வந்த மாதிரியே இருக்கு. You have arrived in the பாருங்க. இப்படி ஒரு காம்ப்ளெக்ஸ் நீங்க உலகத்துல பாத்துக்க மாட்டீங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க. ஏதோ ராஜகொட்டாரம் இல்லை, இது நிறைய இந்த வீடுகள் இருக்குதுல்ல, அது என்ன வீடுகள், இந்த குவார்ட்டர்ஸ் வீடுகள் இருக்கும்ல, கொட்டுக்கட்டா அந்த மாதிரி. இது வந்து நான் யூகேல இப்படி ஒரு காம்ப்ளெக்ஸ் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் பார்த்ததில்ல. ஹாலிடேக்கு இங்கேயே வரலாம் போல இருக்கு. மக்க மாதிரி என்ன பிச்சை எடுத்துருவான்னு சொன்னோம்னா நான் அடுக்குமாடி போல இருக்கும்னு நினைச்சேன். காம்ப்ளெக்ஸ் அப்படித்தானே இருக்கு. இது பாருங்க, சேம் லெவல்ல இருக்குது, நல்லா இருக்கு. இது எங்க வர போகுதுன்னு சொல்றீங்க? ஒரு பஸ்ஸே உள்ள போகும் போல. இது மட்டும் இல்லாம அந்த சைடு அங்க சுத்தியில இருக்குது. அப்படி அங்க பரவாயில்ல, நல்லா இருக்கு. இது மட்டும் இந்த விங்க் மட்டும் கிடையாது உங்களுக்கு, அந்த பக்கம் அந்த ரோட்டுக்கு மூணு இது பண்ணி எல்லாமே. ஓகே, உள்ள பாரு. அப்பா இங்க பாருங்க, மதுரை பஸ் ஸ்டாண்ட் போல இருக்கு. இது பயங்கரமா இருக்குது. இல்ல ஒரு ஃபுட்பால் பிளே கிரவுண்ட் போல இருக்குல்ல, எவ்வளவு பெரிய அடிப்படையா இருக்குது. இங்க டாய்லெட்டே அலைகடலன்னு இருக்கு. உள்ள ஷவர் ரூம், ஹேர் ட்ரையர், ஆண்டவரே ஏசப்பா, கடல் மாதிரி கிடக்கு. கேட்டிங்களா? இந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்க்கு ஒரு புக்கே, மேப்பு தான், ஒரு புக்கே போட்டிருக்காங்க பாருங்க. இது ஃபுல்லாக இங்கே எத்தனை கடை இருக்குது? 150 ஃபுல்லாக பியூட்டிக்கு என்ன கடைகள்லாம் இருக்குது, துணி வாங்குறதுக்கு என்ன கடைகள்லாம் நீங்கள் போகலாம், அதுக்கப்புறம் வந்து ஹேர் கேருக்கு என்ன கடைகள்லாம் இருக்குது. அது மாதிரி ஒவ்வொன்றும் செக்ஷனாக அது நீங்கள் இங்கே பார்த்தா தெரியும். இங்கே பாருங்கள், அதாவது ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நீங்கள் வாரீங்க இங்கே வேலை கிடைக்கலன்னு பாருங்கள், இவ்வளோ பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்லாம் இருக்குது. வேலை கொட்டி கிடக்குது, நம்ம தான் போய் தேடணும். கேட்டிங்களா? ஓகே, போலாமா? உங்களுடைய பயணம் எங்கே தான் இருக்குது? பிரைமார்க்கா? அலைகடல மக்கள் போகிறாங்க. நல்லா இருக்கு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. எல்லாம் இங்கே வந்து எல்லா நாட்டு மக்களும் இருக்காங்க. இங்கிலீஷ்காரன் கொஞ்சம் அதிகமாக இருக்கு அப்படி தெரியுது. அப்புறம் அவங்க நாட்டில் வந்து என்னத்தான் இது ரொம்ப ஓவராக போயிடுச்சு. இங்கிலாந்தில் வந்து நின்றுக்கிட்டு இங்கிலீஷ்காரங்க அதிகமாக இருக்காங்க போல இருக்குன்னு தெரியும். இல்லை ஊரில் நம்ம லண்டன்லேயே பார்த்து இங்கே பார்த்து எம்என்எஸ் பிரைமார்க் போகலாம். bestmarriagematch.com இணையதள திருமண சேவையின் அன்பான வணக்கங்கள். ஸோ இன்றைக்கும் ஒரு சூப்பரான ஒரு வரனோட தான் வந்திருக்கிறோம். இன்றைக்கி நம்ம கொண்டு வந்திருக்கிற வரன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு ஆண். இவங்களுக்கு வயசு வந்து 25 ஆகுது. இவர் வந்து கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்த தமிழர். எம்எஸ்சி இன் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இவங்க வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியராக யூகேயில் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ இவங்கள பற்றியான ஒரு முழு விவரங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இல்லைனா இவங்களை வந்து நீங்கள் டைரெக்டாக அணுகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் bestmarriagematch.com அப்படிங்கிற அந்த இணையதளத்தில் போய் நீங்கள் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கப்புறமா இவருடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் BMM 202-505-14321. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இவருடைய முழு விவரங்களும் உங்களுக்கு தெரிஞ்சு போகும். இவரை டைரெக்டாகவே நீங்கள் அணுகிக்கலாம். இவருக்கு கூடிய சீக்கிரத்தில் நல்ல மணமகள் வந்தடைய நம்முடைய வாழ்த்துக்கள். நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. நாங்கள் எத்தனையோ காம்ப்ளெக்ஸ் பார்த்துருக்கோம், அதில் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஊரில் உள்ள டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸ்லாம் என்ன இருக்குன்னு வச்சுருக்குறாங்க. இருக்குல்ல, என்னென்ன ஷோ, என்னென்ன சினிமா, இது போல் எல்லா விஷயங்களும் போட்டிருக்கு. அப்பா எவ்வளோ பெரிய கடை! ரொம்ப பெரிய கடை இல்லை, பயங்கரமாக இருக்கு. அதாவது பெரிய கடைக்கு வரும்போது வெரைட்டிஸ் அதிகமாக. ட்ரவுஸ் எல்லாம் அழகாக இருக்குது. இந்த பொம்பளை எவ்வளோ அழகாக போட்டுட்டு இருக்குது பாரு. வெறும் 12 பவுண்டு தான். லார்ஜில் கூலிங் கிளாஸ் பாரு, 5 பவுண்டு. அம்மையாக இருக்குல்ல, சூப்பராக இருக்குது. இது நீயும் போட்டுக்கலாம், நானும் போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். இது பாருங்க, இந்த கலர் நல்லா இருக்கு. இது வந்து நைட்டு போடுற ட்ரெஸ் சார். இது பார்க்க நைட்டு போடுற ட்ரெஸ் மாதிரி அவங்களுக்கு இருக்குது, நல்லா இருக்குது. எடுத்துக்க, இது ரொம்ப நல்லா இருக்கு. இது மாதிரி டெனிம் ஒரு ஓவர் கோட் எடுக்கணும்னு நினச்சிருக்கிறேன். பட் இது கட்டையாக இருக்குது, நல்ல சைஸாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்க, இந்த இது நம்ம ஊரில் கரகட்டக்காரங்க இப்படி விட்டுருப்பாங்கல்ல, அதே மாதிரி இருக்குது. அதான் இப்போ சீசனில் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது கரகாட்ட பாவாடை. உனக்கு ஒன்று வேணுமா? கரகாட்டம் இது பண்ணும்போது கொடுக்குறேன். இப்போ உள்ள மாடல் என்ன தெரியுமா, இந்த மாதிரி ஃப்ளேராக இருக்கிறது. இதில் பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது. பெல் பாட்டம் அந்த காலத்தில் நீங்கள்லாம் போட்டிருப்பீங்க. இது எங்கள் அப்பா போட்டிருக்குன்னு எனக்கு ஒரு ப்ளூ கலரில் ஒரு பேண்ட் இருக்கும், 12th படிக்கும் போது அதான் போட்டுருக்கேன். இங்கே எப்படி இருக்குன்னு அதில் இடையில கொஞ்சம் கிழிச்சு விட்டுக்கணும், அப்போ மாடல் ஆயிரும். கேட்டிங்களா?
அந்த காலத்தில் வீடுகளில் எலி கழிச்சு விடும். இப்போ மனுஷன் கிழிச்சு விட்டு நடக்கும். என்ன செய்யுது? இது நல்லா இருக்கா? கொஞ்சம் வளர்ன மாதிரி இருக்கும். இவருக்கெல்லாம் பள்ளியர்னு இருக்கணும். இவர் அந்த காலத்து வருது. இவரோட வந்து ஒன்றுமே எடுக்க முடியாது கேட்டிங்களா. இவர் இப்போ உள்ள மாடல்லாம் ட்ரெண்டிங்கில் உள்ளலாம் இதெல்லாம் ஒரு 10-50 வருஷத்துக்கு முன்னே உள்ளது. இது எதுக்கு எடுக்காண்டுக்கிட்டு இவருக்கு ட்ரெண்டிங்கே தெரியாது. இது பாருங்கள், இது நல்லா இருக்குது. என்னது சமைக்கும் போது போடுவாங்களே அது இல்லை, ஜம்ப் சூட் மாதிரி சூப்பராக இருக்குல்ல, க்யூட்டாக இருக்கு, அட்டிப்படியாக இருக்குது. இது ஃபுல்லாக ஹாலிடே ஐட்டம்ஸ். இங்கே பாருங்கள், அந்த பொம்பளை நிற்கிறத பாருங்கள். இப்படிதான் அந்த மாடல் நிற்கிறாங்கல்ல, அதே மாதிரி தான் நம்மளும் போடணும். 13 பவுண்டுக்கு எப்படி நிற்கிறாங்க பாருங்க. 13 பவுண்டுக்குமே ஜோதியாக சொல்லிக்கிறாங்க. எப்படி இருக்கு பாரு. அதுக்குள்ள டாப் தான் இது, அவங்க போட்டிருக்க டாப்பு. அதுக்கப்புறம் அவங்க போட்டிருக்க பாட்டம். இது ஒன்று எடு. இதை போட்டு போனேன்னு வைங்க, லண்டனில் உள்ள நாயெல்லாம் என்ன துரத்திடும். இப்போ நாய் கடிபட்டு தான் வரணும். ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு. அழகாக இருக்கு, அழகாக இருக்கு, சூப்பராக இருக்கு. இப்போ வந்து எனக்கு மட்டுமே வாங்கிட்டு இருக்கேன்னு சொன்னால் அண்ணாச்சிக்கு வந்தாச்சு பாரு, என்ன ஆம்பளைகளுக்கு என்ன விதவிதமாக கிடக்கு. பொம்பளைகள் கூட இப்போ ஆம்பளைகளுக்கு தான் விதவிதமாக கிடக்கு. இந்த சட்னி நல்லா இருக்குது, ஒரு மாதிரி கட்டக்கார மாதிரி இருக்குது, வாங்கிக்காங்க ஒன்று. இது நல்லா இருக்குடே. இதெல்லாம் ஹாலிடே ஷர்ட்ஸு எல்லாம் வெறும் 10 பவுண்டு தான் கேட்டிங்களா. நம்ம ஊர் விலைக்கு 1000 ரூபா. நல்ல குவாலிட்டி, நல்ல குவாலிட்டி இந்த துணி. இல்லை இந்த சீசன்லாம் போடுவோம், அப்புறம் வந்து போட மாட்டீங்களா? தூக்கி போட்டுருவீங்களா? அப்புறம் தூக்கி போட்டுருவீங்களா? புலி பசித்தாலும் புல்லை திங்காதுன்னா என்ன பண்ணாலும் பிரைமார்க்கில் எடுக்க மாட்டேங்கிறதுல அவருக்கு குறியா இருக்கிறார். அப்படி இல்லை, எங்கே எடுத்தா என்ன ட்ரெஸ் நல்லா இருந்தா நல்லா இருக்கு. இது என்னது? இது நல்லா இருக்குல்ல. ஆனால் அது ராமராஜ் லெவலுக்கு நீ கூப்பிட்டு போகிற. இது கூட நல்லா இருக்குது. இது கூட நல்லா இருக்கு. எதை எடுத்தாலும் 10 பவுண்டு இந்த ஏரியாவில். இந்த ஏரியாவில் உங்களுக்கு எதை எடுத்தாலும் இதை எடுத்துக்குவோம். அடுத்து என்ன கடை? ஹெச்என்எம் போய் பார்க்கலாம், எடுத்துக்கலாம். இது நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குல்ல. சூப்பராக இருக்குது. only 20 pounds, very nice. சைஸ் இருக்கான்னு பாரு. இது நல்லா இருக்கும். இது வந்து இந்த மாதிரி ஜம்ப் சூட் மாதிரி, ஆனால் ஸ்லீவ்லெஸ், ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபுல் ஸ்விங்காக நாங்கள் ஒரு ஷாப்பிங் பண்ணிவிட்டு, ஹாலிடேக்கு ஷாப்பிங் பண்ணிவிட்டு இப்போ வீட்டை நோக்கி கிளம்பி போயிட்டுருக்கோம் கேட்டிங்களா. வீட்டு போகிறதுக்கு வழி தெரியுதா? ஆனால் பயங்கரமான ஒரு சிட்டி இந்த சிட்டி. ஓகே, வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு கெஸ்ட் வீட்டுக்கு போயிட்டு போகிறோம். ஆமாம், ஒரு கெஸ்ட் வீட்டுக்கு போயிட்டு போகிறோம். ஆனால் சூப்பர் சிட்டி. Continue on Witten Gate for half a mile. இங்கே வந்து சும்மாவே இப்படி அளவலாவதுக்கு வரலாம். என்ன சும்மா லண்டன்ல யூகேல உள்ளவங்க ஒரு வெளிநாட்டுக்கு போகணும், நீங்க ஒரு வெளிநாட்டுக்கு போகணும், ஒரு நல்லா ரோடு கிளீனா ஒரு இதா இடத்துக்கு போகணும். ஏன் லண்டன்ல ரோடு கிளீனா இல்லையா? லண்டன் மேயர் கேட்டார்னா அவ்வளவுதான். ஆனா லண்டன் இப்ப ரொம்ப ரொம்ப மோசமாயிட்டு. ஓகே மக்களே, நேற்றுக்கு சூப்பரா ஷாப்பிங்லாம் போயிட்டு, அப்புறம் எங்க ஃப்ரெண்ட் ஒருத்தங்க அந்த ஏரியால இருக்கிறாங்க. ஸோ அவங்க வீட்லயும் போயிட்டு அங்க போய் கதையோட கதை விட்டு ராத்திரி வரதுக்கு 9:30-10 மணி ஆயிடுச்சு கேட்டிங்களா. பல கடைகளில் ஷாப்பிங் பண்ணோம், பிரைமார்க்கில் மட்டும் இல்லை, பல கடைகளில் அங்கே ஷாப்பிங் பண்ணோம். ஸோ அதை நான் உங்களுக்கு காணிக்கிறேன். நான் உங்களுக்கு காணிச்சாதானே உங்களுக்கு புரியும் எப்படி நான் ஷாப்பிங் பண்ணியிருக்கேன்னு. ஓகே, முதல்ல வந்து பிரைமார்க் இல்லாமல் வேறு கடைகளில் ஷாப்பிங் பண்ணதை காணிச்சிடட்டா? ஓகே ஓகே ஓகே. ஸோ இது வந்து மான்சூனில் ஷாப்பிங் பண்ணது. இது வந்து சூப்பரான ஒரு டாப். என்ன டாப்னு கேட்டிங்கன்னா காட்டன் டாப். சூப்பராக இருக்குல்ல, காட்டன் டாப். சைஸாக காணிக்காங்க, அழகு கண்ணு போட்டுரும். ஏற்கனவே கொஞ்சம் உடம்பு பெருசாக இருக்குன்னு அழகு கண்ணு கடியாக இருக்குது கேட்டிங்களா. ஸோ இதுதான் நல்லா இருக்குல்ல. இது ஒரு டாப், இதுக்குள்ள நம்ம ஜீன்ஸு அந்த மாதிரி ஏதாவது போட்டுக்கலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு இது. ஆனால் எனக்கு போட்டு பார்க்குறது கொஞ்சம் அது அந்த சைஸ் அப்படி தான் நினைக்கிறேன், கொஞ்சம் பஃப்னு தான் இருந்துச்சு. இது அக்கா எல்லாம் குண்டா தெரியாத காரணம் எல்லாமே வந்து அந்த ட்ரெஸ்ஸோட சைஸுக்கு தான். அக்கா ஒன்றும் குண்டு இல்லை, அக்கா குண்டு இல்லாட்டின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். ஏன்னு கேட்டிங்கன்னா இது இல்லை சம்மர் டைம் இது அப்படி தானே, அப்போ வந்து கொஞ்சம் லூஸாக தான் போடணும். ஓகே, ஸோ அது அடுத்தது பார்த்தீங்கன்னா இது எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸு, சூப்பர் ட்ரெஸ்ஸு கேட்டிங்களா. அடிப்படையாக இதெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப இது வந்து நான் எங்கே எடுத்தேன், ஜான் லூயிஸில் எடுத்தேன்னா எங்கேன்னு மேக்ஸு. இங்கே பாருங்கள், இந்த ட்ரெஸ்ஸை பாருங்கள்,
எப்படின்னா அந்த ட்ரெஸ்ஸு நீங்கள் இதுக்கு கீழெல்லாம் ஒன்றும் பேண்ட்டு கீண்டு அதெல்லாம் ஒன்றுமே நீங்கள் போடக்கூடாது. கீழே வந்து இதெல்லாம் எதுவுமே போடக்கூடாது. ஜஸ்ட் இந்த ட்ரெஸ்ஸு ஓகே அடிப்படியாக இருக்கும். நல்லா எக்ஸ்பென்சிவ். ஏன்னா க்ளாத்ஸ் எல்லாம் நல்ல இந்த லினன்லாம் நல்ல லினன். இது ஜஸ்ட் ஃபுல் இதுக்கு என்னன்னு சொல்லலாம்னா ஷர்ட் மாதிரி உள்ள ட்ரெஸ்ஸுன்னு. ஸோ ரொம்ப எனக்கு ரொம்ப எடுத்ததில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ட்ரெஸ்ஸு. ஓகே நாட் ஒரு அது கலருக்காக மட்டும் இல்லை, அதனுடைய அந்த ஒரு அமைப்பு, ஒரு சம்மரி ஃபீலு, அப்படியே ஒரு என்ன நல்லா இருக்குல்ல அந்த ட்ரெஸ்ஸு. போட்டு பார்த்தப்போ நல்லா இருந்து போடும்போது நான் உங்களுக்கு காணிக்கேன் கேட்டிங்களா. ஸோ இப்போ நேரம் இல்லை, நாங்கள் இப்போ சர்ச்சுக்கு போகிறதுக்காக கிளம்பிட்டு நிற்கிறோம். அடுத்தது இந்த ட்ரெஸ்ஸு தான். அடேங்கப்பா, இது வந்து எங்கே எடுத்தேன்னு தெரில. இது எங்கள் ஜான் லூயிஸா எங்கேயோ. இது வந்து எந்த கடையில் எடுத்தேன்னு மறந்துடுச்சு. இது பாருங்கள், நேற்றைக்கு எடுத்தது இன்றைக்கி மறந்துடுச்சு. இந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு பார்க்குறதுக்கு ஒரு நைட் ட்ரெஸ் மாதிரி இருக்கும். இவர் எடுத்தோடனே சொன்னால் நைட்டியாக எடுத்துகிட்டு இருக்காருன்னு காட்டார். எனக்கு மனசே நொந்து போச்சு. பட் திஸ் இஸ் நாட் நைட்டி, திஸ் இஸ் அ ட்ரெஸ். ஓகே ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு ஃப்ரீ ஃப்ளோயிங் ஆகும். பட் நான் நினைக்கிறேன் இது கொஞ்சம் நம்ம ஆல்டர் பண்ணலான்னு நினைக்கிறேன். என்னுடைய சைஸ் தான் இது, ஆனால் அந்த ட்ரெஸ்ஸோடைய அமைப்பு அப்படியா என்னன்னு தெரியல. அப்படி தானே அதோட ஸ்டைல் அப்படித்தான். மஸ்டிக்கலாம். இது போட்டால் அப்படியே ஒரு டயானா லுக் கிடைக்கும். டயானா எப்படி தான் ட்ரெஸ் போடுவாங்க தெரியுமா? லாங்கா எத்தனை நாள் தான் டயானா வருது பார்த்தீங்க, பக்கத்தில் இருந்து பார்த்தீங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். டயானா போடுற ட்ரெஸ்ஸஸ் வேறு ஸ்டைல், கொஞ்சம் இதாக இருக்கும், ஷேப்பியாக இருக்கும். இது ஷேப்பாக இருக்காது, பட் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ட்ரெஸ். ஓகே அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ப்ரைமார்க்கில் எடுத்தது. ஒரு ஷார்ட்டான உள்ள ஒரு பேண்ட் மாதிரி. இது வந்து ப்ரைமார்க்கில் எடுத்தது. இப்போ இதெல்லாம் ப்ரைமார்க்கில் நல்ல இங்கே உள்ள மக்கள்லாம் ஓடிப்போங்க ப்ரைமார்க்கு. நல்ல விலை கம்மியாக போட்டிருந்தது கேட்டிங்களா. இது என்ன விலை? வெறும் 3.5 பவுண்டு தான் இது. ஓகே இந்த 3 பயங்கர எக்ஸ்பென்சிவ். நான் இப்போ காணிச்சேன்ல, இந்த 3 எக்ஸ்பென்சிவ். அபவ் 40 பவுண்ட்ஸ் 50 பவுண்ட்ஸ் அந்த ரேஞ்சில் வந்துச்சுது. பட் ப்ரைமார்க் ஐட்டம் தான் அடிப்படை. இங்கே இருக்க இவர் ப்ரைமார்க்கில் இவர் ஆனால் இது ரொம்ப நல்ல பாய் தெரியுமா. இவருக்கு வந்து 2.5 பவுண்டுக்கு ஒரு டிஷர்ட்டு 2.5 பவுண்டுக்குன்னு போட்டிருக்கும் ப்ரைமார்க்கில். இது துணி குவாலிட்டிலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கேட்டிங்களா. இது வந்து நைட் தூங்குறதுக்கு. ஆமாம், இது வந்து வெளியில் போட்டு போக முடியாது தான். பட் இது நைட்டு தூங்குறதுக்கு சும்மா வீட்டுக்குள்ளே போடுறதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். கார்டன் வேலைகளுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இது நமக்கு விலை கம்மியாக இருக்கிறதுனால நம்ம வந்து தோச்சா இது சுருங்குன்னெலாம் சொல்லவே முடியாது. ரொம்ப நல்லாயிருக்கும். இவர் இது ஒன்று, இதில் ஒன்று எடுத்து இதில் ஒன்று வாங்கியிருக்கேன். ஐயே அங்கே அடிப்படி இது எடுக்கிறதுக்கு ஆளுங்களே விலை நல்ல விலையாக இருக்குது, அஃபோர்டபுளாக இருக்குது. கலரை பாரு, முட்டாய் கலர் எடுத்துட்டாரு. சூப்பராக இருக்குல்ல அந்த கலரு. நாங்களும் நிறைய எடுத்து அள்ளிட்டு வரலான்னு தான் பார்த்தா இருக்கலாம், அங்கே தீந்துட்டு. அடுத்த செட்டு வந்தால் தான் இனி உண்டு. ஆனால் இது என்ன கரீபியனா. ஓகே ஹாலிடே மால்டா. ஓகே இது வந்து 3 டிஷர்ட். ஓகே இந்த சட்டையை எடுத்துட்டார் ப்ரைமார்க்கில். கூட இதை போட்டு போகலாமே ஹாலிடேக்கா. இது ஹாலிடே. இது வந்து 1000 ரூபாய், 1200 ரூபாய். நம்ம ஊர் விலைக்கு சொல்லணும்னா 1300 ரூபாய். ஆனால் வந்து நம்ம ஊரில் கூட இந்த குவாலிட்டி கிடையாது. இந்தியாவா? மேட் இன் இந்தியா. அங்கே கூட இந்த குவாலிட்டி கிடைக்காது. அங்கே உள்ள நல்ல குவாலிட்டியெல்லாம் இங்கே தான் வருது கேட்டிங்களா. அங்கே பாருங்க, மேட் இன் இந்தியா. தெரியா மேட் இன் இந்தியா, மேட் இன் இந்தியா, மேட் இன் இந்தியா, அதான் இந்தியா. ஓகே அடுத்து வந்து என் செல்லம் அவனுக்கான ட்ரௌசர். இது சும்மா ஆண்டன் குட்டிக்கு. ஆண்டனை பார்த்தீங்கன்னா இது ப்ரைமார்க்கில் தான் எடுத்தேன், சும்மா வீட்டுக்கு போடுறதுக்கான ட்ரௌசர். ஆண்டன் பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் 4 பேரில் ஆண்டன் பார்த்தீங்கன்னா அவனுடைய ஏஜுக்கு அவன் வந்து 2010 born. அவங்களெல்லாம் என்ன சொல்கிறாங்க, நிறைய பேர்கள் உண்டு. உங்களுக்கு பூமர். அவனுக்கு தெரியுமா அவனுக்குள்ள பேர் அந்த ஏஜ் ஏதோ பேர் மறந்துட்டேன். எப்படி தான் மறக்கலாம் சொல்லு. ஜென்சி. அவங்க அந்த ஏஜ் குரூப்பில் உள்ளவங்களுக்கு ஜென்சின்னு பேர். அந்த ஜென்சி கிட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த நம்மளாம் எல்லாமே மோஸ்ட்லி ஆட்கள்லாம் இப்போ பிராண்டட் க்ளோத்ஸு. எனக்கும் ரொம்ப பிடிக்கும் பிராண்டட் க்ளோத்ஸ். இவருக்கும் நல்லா பிடிக்கும். அகஸ்டின் கூட பிராண்டட் க்ளோத்ஸாக தான் போவான். ஆமாம். ஆனால் அவன் மட்டும் இல்லை, அந்த குரூப் ஆஃப் சில்ட்ரனை இப்போ அவங்களுக்கு பிராண்டட்லாம் அவங்களுக்கு பெரிய காரியமே கிடையாது. ஏன்னா
சாதாரண இதுலேயுமே பிராண்டட் இல்லாத இதுலேயுமே வந்து அந்த மாடல்ஸ்லாம் நல்லா இருக்குது. அதே மாதிரி கொண்டு வந்துடுறாங்க. பிராண்டடில் எப்படி இருக்கோ அதே மாதிரி இங்கேயும் கொண்டு வந்துடுறாங்க. அதனால் தே ஆர் ஹாப்பி. என்ன நீங்கள் வந்து 2 பவுண்டுக்கு வாங்கி கொடுத்தாலும் சரி, நீங்கள் வந்து அதே இதை நீங்கள் 100 பவுண்டுக்கு வாங்கினாலும் சரி, அவங்க ஹாப்பி. தே ஆர் நாட் பாதர்ட். அப்படி தான். வெரி குட் கான்செப்ட். ஆமாம். அடுத்தது வந்து இதெல்லாம் சும்மா கேமிஸ் பார்த்தீங்களா, சும்மா கேமிஸ் உள்ளே போடுறதுக்கு. ஓகே, ஸோ இது சும்மா உள்ளே நம்ம போட்டுட்டு ஒரு டிஷர்ட் போட்டுட்டு டிஷர்ட் பட்டன் கூட நம்ம இதில் திறந்து போட்டுக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு அந்த பர்பஸ்க்கான கேமிஸ் தான் இதெல்லாம். இதெல்லாம் ரொம்ப விலை கம்மி. ஐயோ, இதெல்லாம் வந்து வெறும் 2 பவுண்ட்ஸ். ப்ரைமார்க் அகெயின் வெறும் 2 பவுண்ட்ஸ். ஓகே, இது வந்து அகெயின் டிஷர்ட்டு வீட்டில் போடுறதுக்கான அகஸ்டின், அவருக்கு மாதிரியே அகஸ்டினுக்கு வாங்கினேன். ஸோ இந்த மாதிரி டிஷர்ட். ஓகே, பனியன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இது அகஸ்டினுக்கு. இது மேட் இன் பங்களாதேஷ். சும்மா இது வீட்டில் போடுறதுக்கான பனியன்ஸ். இதெல்லாம் பெரிய வெளியிலலாம் போடுறதுக்கு இல்லை, வீட்டில் போடுறதுக்கானது. ஓகே, ஸோ தட்ஸ் தேட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பைஜாமா செட் அகஸ்டினுக்கு எடுத்தது. பைஜாமா செட்னால் ஜஸ்ட்டு பேண்ட்ஸ் மட்டும், லெக்ஸ் மட்டும். ஓகே, இதுக்கு மேலே அந்த டிஷர்ட்டை போட்டுக்கலாம் நீங்கள். ஸோ இது நல்ல காட்டன், அட்டிபுளியான துணி இந்த காட்டன். ஓகே, அதுக்கப்புறக்கு எனக்கு ஒரு பைஜாமா எடுத்தேன். கலராக பாருங்க. ஸோ இங்கே பாருங்கள், இது டாப்பு, அதுக்கப்புறம் இது அதுக்குள்ள பாட்டம். ஓகே, அழகாக இருக்குல்லண்ணா, நல்லா இருக்குது. இது ஜஸ்ட் 7 பவுண்ட்ஸ் தான். அந்த ஏன்னா இது வந்து இந்த சம்மருக்கு நல்லாயிருக்கும், ரொம்ப லைட்டாக இருக்கும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழக்கம் உண்டு, நைட் சாக்ஸ் எனக்கு கண்டிப்பாக போடணும். இது வந்து நைட் சாக்ஸ். ஓகே, நல்ல குவாலிட்டி பாருங்க, குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ இந்த கிங் ஃபேமிலி போடுற அப்படி இருக்கு. ஆமாம், நாங்கெல்லாம் கிங் ஃபேமிலி தான். அதான் இப்போ இந்த பைஜாமா செட் நைட்டு போட்டால் அதுக்கான சாக்ஸுங்க இருக்குது பாருங்கள், கலர். அதான் இதுக்காக தான் பார்த்து தான் எடுத்தேன். இந்த சாக்ஸ் வந்து கொஞ்சம் மேலே வர இருக்கும். இது நைட்டுக்கு மட்டும் நீங்கள் போட்டுக்கலாம். இனி ஒரு ஐட்டம் வாங்கணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய மந்த்லி கோட்டா, இந்த மாதத்துக்கான வாட்ச். மாதம் மாதம் ஒரு வாட்ச் நான் வாங்கி கொடுத்த வாட்ச். ஏசப்பா என்ன சொல்லலாம். இங்கே இருங்க, இந்த மாதத்துக்கான வாட்ச்சு. இந்த மாதத்துக்கான வாட்சோடைய இது வந்து லண்டன் ஃபாக் கலெக்ஷன். ஓகே, ரொம்ப நல்ல வாட்ச். இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான வாட்ச் தான். வாட்சை க்ளோஸ் அப்பில் காமிக்கிறேன். லண்டன் வாட்ச், லண்டன் ஃபாக் நல்லா இருக்குது. அந்த வாட்ச் போட்டாலும் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே உள்ள ஒரு மாலை வாங்கினேன். இது வந்து நல்ல ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு பொருள். இந்த நான் சொல்ல அந்த டாப்ஸ் 3 அதிக விலைனால ப்ளஸ் வாட்ச் எல்லாம் சேர்த்து ஒரு 250 ஒரு இந்தியன் மணிக்கு எவ்வளவு, ஒரு 25,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறேன். பட் இது வந்து சம்மர், இது வந்து நாங்கள் ஒரு சின்ன ஹாலிடே தான் போகிறோம், அந்த ஹாலிடேக்காக மட்டும் வாங்கினது இல்லை. ரைட்டுங்களா? ஸோ இதான் வந்து என்னையோட வீடியோ. உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு சின்ன ஷாப்பிங் தான். இது வந்து இப்போ இங்கே உள்ளவங்கெல்லாம் பார்க்கும்போது சில ஐடியாக்கள் நமக்கு சொல்லித்தான் ஐடியாக்கள் வரணும்னு இல்லை. சொல்லி இல்லை, அக்கா 2 பவுண்டுக்கு, அண்ணாச்சி 2 பவுண்டுக்கு வாங்கிட்டாரு, நம்மளும் போய் வாங்குவோம். அண்ணாச்சிக்கு சந்தோஷம்னா பார்த்தோட இந்த டிஷர்ட்டை, அது வந்து ரோஸ் டிஷர்ட்டை பார்த்தோன்னா அவருக்கு தலைகீழ நின்றுட்டாரு. கேட்டிங்களா? நான் வந்து எப்போவும் தேவையானதுக்கு எப்போ அது என்ன விலைன்னே பார்க்க மாட்டேன். ஆனால் வந்து ரொம்ப கம்மியாக உள்ளதை பெஸ்ட்டாக வாங்குறதுக்கு தான் எப்போவுமே. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்களும் கொஞ்சம் எங்கள் வீட்டில் எல்லாருமே அப்படி தான், பசங்களும் அப்படி தான், இவர் அப்படி தான், நானும் அப்படி தான். இது இவ்வளோ விலை இருந்தால் தான் எடுக்கணும் அப்படின்லாம் கிடையாது. நமக்கு அது தேவையாக இருந்ததுன்னா நாங்கள் அதை எடுப்போம், தேவையில்லைன்னா விட்டுருவோம். ஓகே, நீங்கள் ஸ்டே டியூன் பண்ணுங்கள். ஏன்னா எங்களோடு இணைஞ்சிருங்க. அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் ஹாலிடே எங்கே போகிறோம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ எங்கே முடிக்கிறேன். இப்போ நாங்கள் கிளம்புறோம். இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். Until then, bye.